கிருஷ்ணருடைய திருநாமங்கள்லேயே கோவிந்தா அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே தான் திரௌபதியை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தாரு கிருஷ்ணர். அதுபோல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெருமாள் நம்மளுக்கு எந்தவித கஷ்டமும் தராம நம்மளை நல்லபடியா காப்பாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. திருப்பதி கோவில்ல ஒரு தடவை முடிக்காணிக்கை செலுத்திட்டு ஒரு பக்தர் வந்துட்டு குளத்துல குளிக்க போயிருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒருத்தர் முடிக்காணிக்கை செலுத்திட்டு போய் குளத்துல முங்கி எந்திரிக்கும் போது கோவிந்தா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கோஹிந்த கோபாலா அப்படின்னு சொன்னாராம். சொன்னோன்னே இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்னது இது திருநாமத்தை போய் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா அவர் மூங்கி எந்திரிக்கும் போது கோவிந்தா, போன வருஷம் எப்படி என்னை நல்லா வச்சிருந்தியோ அதே மாதிரி இப்போ என்னை நல்லபடியா நீ வைக்கணும். நான் வருஷம் வருஷம் வந்து உனக்கு முடிக்காணிக்கை செலுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுச்சான், போன வருஷம் மாதிரியே நல்லபடியா வைக்கணும் அப்படின்னா அப்ப அவரு நல்லபடியா வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அந்த திருநாமத்தை தவறா சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, தெரியாம சொல்றதுனால பிரச்சனை இல்லை. கடவுள் கண்டிப்பா மக்களுடைய உள்ளத்தையே மட்டும்தான் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் அப்பதான் நினைச்சுக்கிட்டாராம். அதனால கடவுளுடைய திருநாமங்களை நம்ம சொல்றது முக்கியம். அது வந்து சில பேருக்கு சொல்ல தெரியாம தவறுதலா சொன்னா எதுவும் தெய்வ குத்தம் ஆயிருமோ அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கடவுளை வணங்குறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது.